இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூலை மாதம் 12ஆம் நாளாகிய வெள்ளிக்கிழமையில சென்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், தூய ஆவியின் திரியநாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எல்லாம் அல்ல இறைவன், என்னுடைய தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரே, இது மகிழ்ச்சியான கர்த்தாவே, ஜூலை மாதம் 12ஆம் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், பாதுகாத்தீர், ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதியும். இதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி உறவும் விசுவாசத்தில் பலப்படவும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளையை வாழவும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். அடியாரையும் குழுவையும் எடுத்து பயன்படுத்தும் இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில 654வது பாடலாகிய பாடிடுவேன் மனதார இயேசு நாமதை என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 654வது பாடல். மனதார இயேசுவின் நாமத்தை நாடிடுவேன் காலமெல்லாம், கர்த்தரின் சேத்தமதை பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமத்தை நாடிடுவேன் காலமெல்லாம், கர்த்தரின் சேத்தமதை. துன்பங்கள் தொடர்ந்து வரட்டுமே, உலகம் சோதனை தரட்டுமே, துன்பங்கள் தொடர்ந்து வரட்டுமே, உலகம் சோதனை தரட்டுமே, இறை மகனின் கரங்களிலே அடைக்கலமாயிருந்திடுவேன், இறை மகனின் கரங்களிலே அடைக்கலமாய் இருந்திடுவேன். பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமதை நாடிடுவேன் காலமெல்லாம், கர்த்தரின் சேத்தமதை. உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பதும் அவரன்றோ. உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பதும் அவரன்றோ. இனி அவர் என் துணை இருக்க துயரமெல்லாம் பறந்திடுமே, இனி அவரின் துணை இருக்க துயரமெல்லாம் பறந்திடுமே. பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமதை நாடிடுவேன் காலமெல்லாம், கர்த்தரின் சேத்தமதை. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதம் 12ஆம் நாளிலே இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ஓசையாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். ஓசேயா 6ஆம் அதிகாரம். என்னுடைய பின்னணியை நாம் பார்க்கிற போது, இறைவாக்கினர் ஓசையா
வடநாடான இஸ்ரேலில் ஆமோசுக்கு சற்று பின்பாய் வாழ்ந்தவர். சமாரியா வீழ்ச்சியுற்ற கிமு 722 முன் இறைவாக்கு உரைத்தவர். இஸ்ராயேலரின் சிலை வழிபாட்டை கடிந்து கொண்டவர். அவர்களது கீழ்ப்படியாமை கண்டித்தவர். இவர் கோமேர் என்ற பெண்ணை மணந்து கொண்டார். அவள் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவரை விட்டு விலகி சென்றாள். அத்தகையவளோடு அவர் கொண்டிருந்த மன உறவை பின்னணியாய் கொண்டு ஓசேயா இறை மக்களின் உண்மையற்ற தன்மையையும் கீழ்ப்படியாமையையும் நம்பிக்கை துரோகத்தையும் ஆண்டவருக்கு மக்கள் புரிந்து கொள்ளும்படியாய் எடுத்து இயம்பினார். கடவுளை விட்டு விலகி சென்ற அவர்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குகிறார். ஆயினும் இறைவனின் பேரன்பு இறுதி வரை நிலைத்திருக்கும். அம்மக்களை அவர் பக்கம் ஈர்த்து கொள்ளும். இதன் மூலம் முறிந்த உறவு மலரும். இதுவே இவரது நூலின் செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது ஓசேயாவுக்கு திருமணம் நடந்து நம்ம மனைவி கோமோர் என்க நம்ம மனைவி அடிக்கடி அவரை விட்டு ஓடி போவார்கள். ஓடி போகும்போது இவர் திரும்பியும் போய் அழைத்து வந்து அவர்களை வைத்து வாழ்வார்கள். இது கடவுளே சொல்ற, நீ அப்படிதான் செய்யணும். ஏன் அப்படின்னாக்கா என் மக்கள் அவங்க, அதனால அவங்க அடிக்கடி அப்படிதான் போவாங்க. ஆனாலும் நீ அவர்களை கூட்டி வந்து என் மந்தையின சேரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த 6ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் போலியான மனமாற்றத்தை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஓடி போறாங்க திருப்பி வராங்க, ஓடி போறாங்க திருப்பி வராங்க. தங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போது மட்டும் வராங்க இல்லையா, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிற போது ஓடி போயிடுறாங்க. இது ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. ஏன்னா ஒரு இறைவன் தன்னை படைத்து பராமரித்து அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் செய்து வருகிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? கடவுளுக்கு விரோதமாய் ஓடி போறாங்க. தான் வாசிக்கிறோம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். அதாவது எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகள் தவறு செய்கிற போது அந்த குழந்தையை கண்டித்து உணர்த்துகிறாளோ அடிக்கிறாளோ, அதே போலதான் பிதாவாகிய கடவுளும் தம் பிள்ளைகளை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அதாவது தண்டிக்கிறார் என்று சொல்ல முடியாது. தண்டிக்கிறது வேற, கண்டிக்கிறது வேற. தண்டிக்கிறது முற்றிலுமாய் அழிந்து போக வேண்டும் என்று தண்டிப்பது. ஆனால் கண்டிப்பது அந்த மக்கள் வாழ வேண்டும் என்று கண்டிப்பது. அதுதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்டிக்கின்றார், மீண்டும் அவர்களை குணமாக்குகிறார். அவரே அடிக்கிறார், அவரே குணமாக்குகிறார், அவரே காயப்படுத்துகிறார், அவரே காயங்களை கட்டுகிறார் என்று சொல்றார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்துடுவோம். இது இயேசாண்டவருடைய பாடு மரணத்தை குறிக்கிறது. அவருடைய சிலுவை பாடு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுகிற சம்பவத்தை தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்றார். நாம் அறிவுடையமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது, மழையை போல நிலத்தை நனைக்கும் இளவேனில் மாறிய போலம் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் இல்லையா. அப்போ கடவுள் சொல்றாரு, நான் உங்ககிட்ட திடீர்னு வருவேன். எப்படி வரா? அறிவாற்றலை போல வருவோம், பொழுது புலர்கிறது போல வருவோம். அதே போல இந்த பனியை போல முன்மாறி பின்மாரியை போல நான் வருவேன் என்று சொல்கிறார். அப்புறம் எப்பிராயுமே உன்னை நான் என்ன செய்வேன், யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன், உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனியை போலவும் மறைந்து போகிறதே அப்படின்னு சொல்றார். இறை பக்தியும் விசுவாசம் எப்படி போயிடுதான், சூரியனை கண்ட மேகத்தை போல, சூரியனை கண்ட பனியை போல விலகி போகுது. இப்போ சூரியன் வருகிற போது மேகம் கொஞ்சம் மூடி இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதே போல சூரியன் உதித்து எழுந்து வருகிற போது காலை நேரத்துல பனி இருக்கும். அந்த பனி சூரியனுடைய அனல் பட்ட உடனே, வெளிச்சம் பட்ட உடனே அது இல்லாமல் போகும். அது போலதான் இன்னைக்கு நம்முடைய பக்தி கூட இருக்கிறது. கொஞ்ச நேரம் தான் இருக்குதே, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் போயிடுதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன், என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்று விட்டேன், எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் தண்டிக்கிறேமா,
கண்டிக்கிறேன் இல்லையா, ஆனாலும் உங்களை நான் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதாவது பலிகளை விட, எரி பலிகளை விட என்ன விரும்புகிறார்னா, ஆண்டவர் இரக்கத்தையே விரும்புகிறார் இல்லையா. இரக்கம், கிருபையை விரும்புகிறார், இரக்கத்தை விரும்புகிறார். நீங்க மற்றவர்கள் மேல வைக்கின்ற அன்பு, தயவு, இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகின்றதாய் நாம் பார்க்கிறோம். அவர்களோ ஆதாம் என்ற இடத்தில் உடன்படிக்கை மீறினார்கள், அங்கே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். பாருங்க, கிளையாத்து கொடியோர் நிறைந்த நகர், அதில் இரத்தக்கரை படிந்துள்ளது என்று சொல்ற. அப்போ ஆதாம் என்ற இடத்துல கடவுளுக்கு என்ன பண்ணாங்களா, துரோகம் பண்ணினாங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறினார்கள், கிளையாத்துல துரோகம் செய்தாங்கன்னு சொல்றாங்க. கிளையாத்து கொடியோர் நிறைந்த நகர், அதில் இரத்தக்கரை படிந்துள்ளது. கொள்ளையர் கூட்டம் வழிபோக்கருக்கு காத்திருப்பது போல் குருக்களின் கூட்டம் சிக்கேமுக்கு போகிற வழியில காத்திருக்கிறது, கொலை செய்கின்றது. கொடுமையென்றோ அவர்கள் செய்வது இல்லையா. அதாவது குருக்கள் என்று சொன்னால் ஆசாரியர்களை என்ன செய்யறாங்களா, தாங்கள் வாழ்வாதாரத்துக்காக கொலை செய்கிறார்கள். எப்படி இருக்குது பாரு. இன்னைக்கு நிறைய அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆன்மீகத்துல கூட என்ன இருக்குது, நிறைய கொலைகள், நிறைய பிரச்சனைகள், சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆசாரியர்களை கொலை செய்கிறார்கள், அது கொடுமை அல்லவா அப்படின்றார். இஸ்ரேல் குடும்பத்தாராடும் மிக கொடிய செயல் ஒன்றை நான் கண்டேன். அங்கே எப்ராமின் வேசித்தனம் இருந்தது, இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருந்தது. யூதாவே, உனக்கும் அறுவடை காலம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான் என் மக்களை நன்னிலைக்கு திரும்ப கொணரும் போது அது நடக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக மிக கடுமையான பாவங்களை, அக்கிரமங்களை செய்தார்கள் என்பதில் எந்த சந்தேகம். அதான் சொல்றாரு, உங்களுக்கு தீர்ப்பு காலம் நெருங்கி வந்து விட்டது, நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்றார். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கூட ஆண்டவரிடத்துல இருந்து அடிக்கடி விலகி ஓடி விடுகிறோம் இல்லையா. அவருடைய அன்பை விட்டு ஓடி விடுகிறோம், அவருடைய அன்பை மறந்து போகிறோம். எந்த அளவுக்கு நாம் கடவுளுக்கு விரோதமாக செய்திருந்தால் கடவுள் நம்மளை அவரு தண்டிக்க வருகிறார், நியாய தீர்ப்பு செய்ய வருகிறார் என்று இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாமும் கோமாரை போல இல்லாம மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல புது வாழ்வு வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஏழு அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியாரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துல கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இஸ்ரவேல் மக்கள் கோமாரை போல அடிக்கடி ஆண்டவரை உம்மை விட்டு விட்டு ஓடி போனார்கள், சோரம் போனார்கள். ஆனாலும் நீர் அவர்களை மீண்டும் கூட்டி வந்து அவர்களுக்கு புத்தாடை அணிவித்து குளித்து ஆண்டவரை புது வாழ்வை தருகிறீர். இன்றைக்கு நாங்களும் கூட அநேக நேரங்களிலே உடைய அன்பை விட்டு பிரிந்து ஓடி உலக பிரகாரமான மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்பு ஐயோ ஐயோ என்று அழுகிறோம். எங்களுக்கு வேதனைகள், கஷ்டங்கள் வருகிற போது உம்மை தேடி வருகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் நிரந்தரமாக உம்முடைய அன்பிலே நிலைத்து நின்று பரிசுத்தத்தை நாங்கள் உடையவர்களாய் வாழ தூய ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையில எங்களுக்கு அறிவையும் புத்தியும் பலத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்துல இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாய் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஆண்டவரை அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சாக்கோ சார் டீச்சருக்காக, என்னுடைய அருமையான ஆண்டவர் ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிற இந்த குழுவை எடுத்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து என்னுடைய எல்லா ஆண்டவரை மக்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல இந்த யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா பார்த்து பயன்பெறுகிற எங்கள் எல்லா மக்களையும், குறிப்பாக என்னுடைய தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்களையும், தமிழ் அறியாத ஆண்டவர் மற்ற மக்களுக்காகவும், குறிப்பாக இதை பார்க்கின்ற மற்ற ஆண்டவர் மதத்தை சார்ந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும் வேதனைகள், ஆண்டவர் வழிகள், ஆண்டவரே இதோ துன்பம், துயரங்கள் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற மக்களுக்கெல்லாம் ஒருவேளை அவங்க பாவத்துல இருக்கலாம், ஐயோ நான் எப்படி மீண்டும் ஆண்டவரத்தில் வருவேன் என்று சொல்லலாம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், அவர் பீறுகிறவர் அவரே, குணமாக்குகிறவர் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலே
என்னுடைய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனை பல்வேறு சூழ்நிலைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வருகிற 17ஆம் தேதி பேச இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் அறிந்து அந்த பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே 3 சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், ILC GT-க்காக, பிரசிடென்ட்டுக்காக, கண்ட்ரோலருக்காக, ஆண்டவர் 3 சபை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த நாளிலே பலவீனமாய் சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. என்னுடைய அருமையான நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக, மூத்த விசுவாசிகள் 1000 மக்களுக்காக, என்னுடைய அருமையான மாரியப்பன் ஐயா, என்னுடைய டாக்டர் தீபா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாய் சுகத்தை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பா அவருடைய இந்திய தேசிய ஆண்டவர் நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய தாய் திருநாடை ஆசீர்வதிங்க. ஆண்டவர்களை ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காகவும், என்னுடைய முதல்வர், கவர்னர், கலெக்டர்ஸ்க்காக, MLA, MP-களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கட்டும் ராஜா. இந்தியா அமைதி தேசமா விளங்கட்டும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற உக்ரைன் ரஷ்யா போருக்காக, ஆண்டவர் இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாத இயக்க போருக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாம் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே பாதிக்கப்படுகிறவர்கள் குழந்தைகளும் பெண்களும் தான் ராஜா. அநேக குழந்தைகள், அநேக பெண்கள், அநேக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை, இடத்தை இழந்துவிட்டு மனவேதனையோடு இருக்கிறார்கள். இன படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மாறும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உலகம் முழுக்க உம்முடைய மக்கள் ஆண்டவரே ஒரு குடையின் கீழாக நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறீர். ஆகவே எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நீர் வழிநடத்துங்க. விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகின்ற இவருடைய எல்மாங்கப்பம் பெத்தேல் லுத்தரன் திருச்சபை சார்ந்த இவருடைய நேசன் ஆசிரியருக்காக, அவருடைய அன்பு மனைவி ஆண்டவரே அனிதா நேசன், அவருடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரியை ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. அவருடைய பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பா அவருடைய அன்புக்குரிய நேசன் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அடியேன் அங்கே ஊழி செய்கிற போது கூட உடன் இருந்தவர். தொடர்ந்து அன்பான சாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல என்னுடைய பெத்லகேம் பகுதியை சார்ந்த ஆண்டவரே திருமதி ஸ்டெல்லா காலேப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிற நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கிருபை பிரசன்னம் அக்காவோடும், அன்பான அண்ணனோடும், அன்பான 2 பிள்ளைகளோடும், குறிப்பாக ஆண்டவர் ரெகுலரா இதை ஆண்டவர் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளை புளோரிடாவுக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறோம். அதே போல இந்த நாளில் தன் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அவருடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய அன்புக்குரிய செயலர் ஆண்டவர் இமானுவேல் ராஜசேகரன் ஆசிரியர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். சினாடுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள ஞானத்தை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தெய்வீக கரம் இந்த நாளில் எங்களோடும், உடைய பணிகளோடும், பயணங்களோடும், ஊழியங்களோடும் தங்கி இருக்கட்டும். உலகத்தின் மக்கள், இந்தியாவின் மக்கள், தமிழ்நாட்டின் மக்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்தரலும். குறிப்பாக என்னுடைய ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கின்ற ILC திருச்சபைகள் மற்ற எல்லா திருச்சபைகளுக்காகவும், ஆண்டவர் ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காகவும், ஆண்டவர் ஆயர் பெருமக்கள், மிஷினரிமார்கள், ஆண்டவர் FMBB ஜெம்ஸ் மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய இறை மக்களாக, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்களாய் கீழ்ப்படிந்து மனந்திரும்பி வாழ சாட்சி கொடுக்க எல்லாம் வல்ல ஆண்டவரை இறைவனுடைய ஆசைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளில் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.